வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள், சதுர்த்தி திதி, புனர்பூசம் நட்சத்திரம், விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம், அமிர்த யோகம். மிதுன ராசி மகாவிஷ்ணுவின் அருள் பெற்ற ராசி. புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி. நிறைந்த அறிவாளி, நீங்கள் இயற்கை அறிவாளி. அது மட்டும் இல்லாமல் எல்லா திறமைகளும் இயற்கையாகவே உங்களுக்கு வரும். பல பேர்களுக்கு பல முயற்சிகள் பண்ணாலும் சில விஷயங்கள் அவங்களுக்கு ஏறாது. ஆனால் நீங்கள் எதை விரும்பி செய்கிறீங்களோ, எதை விரும்பி கற்றுக்க விரும்புகிறீங்களோ அதெல்லாம் சுலபமாக ஏறிடும். அப்பேற்பட்ட விருச்சிக ராசி. இன்று புனர்பூசம் நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவோதிரை, புனர்பூசம். மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். செவ்வாய் திசையில் இந்த நேயர்கள் பிறந்திருப்பார்கள். புனர்பூசம் குரு தசையில் பிறந்திருப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரம் ராகு திசையில் பிறந்திருப்பார்கள். அதாவது நிறைய பேர்களுக்கு கடந்த ஒரு 7 வருடங்களாக பலவிதமான பாதிப்புகள். இந்த பதிவு தனிப்பட்ட ஒருவருக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவரின் ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்வது அல்ல, பொது பலன்கள் மட்டுமே. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் பொருந்தும், ஒவ்வொருவருக்கு அது இல்லாமல் இருக்கும். இப்போது நிறைய பேர்கள் ஜென்ம குருவில் நாங்கள் பலவிதமான அவதிகளை அனுபவித்து வருகிறோம் என்று சொல்லியுள்ளார்கள். அதாவது வீடு இருக்குது, அது மேலே கடன் இருக்குது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, எங்கே போனாலும் நிறைய தொல்லை. இதுபோல் சிக்கலில் பல பேர்கள் மாட்டியுள்ளார்கள். வீடு இருக்குது, ஆனால் அது மேலே நிறைய கடன் இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்ன தீர்வு என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்களை இந்த ஜோதிடம் சார்ந்த துறையில் இருப்பதால் நிறைய பேர்களின் அனுபவங்களை நான் அதை அறிஞ்சு வச்சுருக்கேன். அதாவது 3 வீடு 4 வீடு வச்சுருப்பாங்க, 2 வீடு 3 வீடு வச்சுருப்பாங்க. நிறைய கடன் இருக்கும், அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும். ஒரு வீடு நிலம் விற்க முயற்சி செய்வாங்க, அது முடியாது. இல்லை ஒரே வீடு இருக்கும், அது மேலே லோன் வாங்கியிருப்பாங்க. இதுக்கு வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க. இந்த வீடு வாங்கினா நமக்கு எதிர்காலத்து நல்லா இருக்குமே சொல்லி லோன் வாங்கி வீடு வாங்கியிருப்பாங்க. லோன் வாங்கினது ஹவுசிங் லோன் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கு வெளியே அந்த கடன் வாங்கி அந்த நேரத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் குறைவாக இருக்கும். ஆரம்பத்தில் அது சமாளித்து விடலாம், பொறுமையாக சமாளித்து விடலாம், எல்லாமே நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் போராடி இருப்பாங்க. அது போக 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 கடன் மேலே ஒரு நிம்மதி இல்லாமல் போயிருக்கும். இந்த நிலையில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜென்ம குரு இப்போ உங்கள் ராசியில் என்னென்ன, அதாவது எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் உள்ளது என்பதை பார்ப்போம். உங்கள் ராசியில் குரு, சந்திரன், 2ஆம் வீட்டில் செவ்வாய், 3ல் கேது நன்மை செய்யும். 5ஆம் இடத்தில் குரு பார்வை உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்ப்பதால் ஒரு சிலர்களுக்கு திருமண பாக்கியங்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்வை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறக்கூடிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது நிச்சயம் நிறைவேறும். குரு பகவானை வழிபடுங்கள். உங்கள் முயற்சிகளை கைவிடாமல் தொடருங்கள். அடுத்து 7ஆம் பார்வையாக கலத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஜாதகம் எடுத்துக்கொண்டால் சனி பார்வை, குரு பார்வை மிக மிக அவசியம். சனி பார்வை, ராகு கேது பார்த்தீங்கன்னா இந்த 4 கிரகங்கள் தான் ஒரு மனிதனை
அதிகமான வருடங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களை படாத பாடுபடுத்தும் ஒரு சிலர்களை உச்சத்தில் உயர்த்தி செல்வதும் இந்த 4 கிரகங்கள் தான். இந்த 4 கிரகங்கள் தான் முக்கியமாக அந்த பயிற்சிகளை ரொம்ப உத்து கவனிப்பாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கலத்திர ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, திடீர்னு வேலை போயிருக்கும், அந்த வேலை திரும்ப கூடுதல் சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லது நடக்கும். திருமணம் ஒரு இடத்துல பேசி முடிச்சிருப்பீங்க, மணமகனோ மணமகளோ வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கவலையில் இருந்திருப்பீங்க. இப்போ நல்ல செய்தி, அவங்க ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கூடிய நல்ல நேரம் இது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல நேரம் இது. குருவின் பார்வை 7ஆம் பார்வையாக கலத்திர ஸ்தானத்தின் மீது விழுவதால், மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் நிறைய நன்மைகள். ராகு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் தாத்தா பாட்டி மூலமாக, அப்பாவின் உறவுகள் மூலமாக, அம்மா அதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்கள் ராசி உங்களுடைய குடும்பத்தில் இருந்தால், அது வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். அல்லது பங்கு பிரிச்சக்கூடிய தாத்தா இறந்துட்டு இருப்பாரு, நீங்கள் அவர் இருக்கும்போது சொத்து கேட்டிருப்பீங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அதுக்குண்டான நல்ல நேரம். அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று உள்ளார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் கலத்திரக்காரகர், அவர் உச்சம் பெற்று உள்ளார். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுவதன் மூலமாக சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் தெய்வ சாகக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த நிலை மாறி சமாதானத்துக்கு நீங்கள் சென்று கணவன் மனைவி ஒன்றாக இணையக்கூடிய நல்ல நேரம். அல்லது வீட்டில் தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய நல்ல நேரம். மிதுன ராசி, அதாவது அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க, உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களுடைய மரியாதையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா சில பேச்சுக்கள் நமக்கு வெற்றியை தரும், சந்தோஷத்தை தரும். சில பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு எரிச்சலை ஊட்டி அதன் மூலம் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கும். மிதுன ராசி அதிகமாக பேசுவார்கள், நல்ல பேச்சாளர்கள். எந்த துறையில் அவர்கள் பணி செய்தாலும் அதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். மிதுன ராசியர்கள் ரொம்ப கை தேர்ந்தவர்கள் எல்லா விஷயத்திலும். அவங்க புதனுக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். புதன் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக புதன் கடாட்சம், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, அந்த புதன் பகவானின் சக்தி அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். சனி தோஷங்கள் நீங்கும், ஒவ்வொரு திசை நடக்கும். ஆரம்பத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்திருப்பவங்களுக்கு செவ்வாய் தசை ஆரம்ப தசையாக இருக்கும். அடுத்து ராகு தசை, 3வது குரு தசை. நிறைய அனுபவங்களை ஒரு 30 வயசுல 35 வயசு வரைக்கும் நிறைய குடும்ப உறவுகள் அல்லது நீங்கள் நம்பியவர்கள் துரோகம் செய்வது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய திசை. உறவுகள் யார், இவங்க யார், அவங்க யார், நல்லவங்க யார், கெட்டவங்க யார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய திசை குரு தசை. உங்களுக்கு குரு திசை முடிந்து சனி திசை உங்களுக்கு 8க்கும் 9 கூடிய திசை. அந்த திசை நல்லது செய்ய வேண்டும் என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சனி மகா திசை இழந்த செல்வங்களை திரும்ப பெறலாம், நன்மைகள் உண்டாகும். இது தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் அந்த திசை அந்த கிரகம் எங்கிருக்கிறது என்பதை பார்த்து அதற்கேற்றாற் போல் அவரவர்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு விற்கணும் முயற்சியில் இருக்கீங்க, கடன் நிறையா இருக்குது. வீடு விற்றுட்டா அந்த வீடு விற்றுட்டு கடன் அடைச்சிட்டு வேற கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில் ஒரு சின்ன வீடு வாங்கி, சின்ன வீடு என்றால் சொந்த வீடு வாங்கி அதை கட்டி கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய முதலீடை வச்சு ஒரு புதிய தொழில் துவங்கலாம். உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் எந்த நேரம் என்றால் அடுத்த வருடம் தனஸ்தானத்தில் குரு பகவான் 2026 28 சனி பகவான் லாபஸ்தானத்தில் வரார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு
2028 சனி பகவான் லாபஸ்தானத்தில் வரார். நிறைய நன்மைகள் செய்வார் உங்கள் வாழ்க்கையில். அதாவது இன்னும் 30 வயசு இருக்கவங்களுக்கு 60 வயசுக்கு உண்டான செல்வங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது. இப்போ நல்லா இருக்கு. இப்போ குரு வந்து ஜென்ம குரு வனவாசம் என்று சொல்வார்கள். பேச்சை குறைப்பதால் நன்மை உண்டாகும். சில இடங்களில் சூதானமாக நடந்து கொள்வது நல்லது. சில இடங்களில் சூதானமாக நடந்து கொள்வது நல்லது. நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களிலும் அதிகம் ஞானம் உள்ளவர்கள் நீங்கள். எல்லாத்துலேயும் கை திறந்தவங்க நீங்கள். ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் மௌனமாக இருந்து சில இன்னும் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளும் இடங்களில் இருந்தால், அமைதியாக இருந்தால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அனுபவமாக கிடைக்கும். அதாவது ஒருத்தர் வாழ்ந்து முடித்தவங்க அனுபவம் சொன்னால் அதை தயவு செஞ்சு அதை அறிவுரையாக எடுத்துக்காம நல்ல செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்கும். மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவதன் மூலமாக 9 கிரகங்களின் தோஷங்கள் நீங்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மகாவிஷ்ணு. எல்லா அவதாரம் இருக்கும். அதில் மகாவிஷ்ணு அவதாரம் இருக்கும். இல்லை உங்கள் வீட்டு இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். முயற்சிகளை தொடருங்கள். உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய சொந்தக்காரர்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள், அவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமாக பேசுங்க. நல்ல சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தேடி தேடி கண்டுபிடிச்சு பேசுவதன் மூலமாக நாம் நிம்மதியாக வாழலாம். ஒரு விஷயத்தை வந்து ஒரு பணம் கட்டணும், போய் பேங்க்ல போய் பணம் கட்டணும், இல்லை வேற ஏதாவது ஒரு வேலை செய்யணும், மனைவியோ பிள்ளைகளோ போய் அதிகாரமாக சொல்றதை விட அதை அன்பா சொன்னீங்கன்னா அது அவங்க உடனே அதை ஏற்றுக்கிட்டு செய்வாங்க. இது போன்ற எல்லா விஷயங்களையும் சரி, அன்பால் எதையும் சாதிக்கலாம். ஆணவம் அகங்காரத்தால் நம்ம வாழ்க்கையை நாமே கெடுத்துக்க தான் முடியும். மற்றவரை எதுவும் செய்யாது. பிரிந்து போன உறவுகள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு செல்ல காத்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல நேரம் இது. அற்புதமான காலகட்டம். அது உங்களுடைய கனவு நிறைவேறும். ராகுவின் மீது குரு பார்ப்பதால் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் போய் சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்கும். அல்லது வேறு மொழி சார்ந்தவர்கள் மூலமாக வியாபாரத்தில் தொழில் வியாபாரம் எது செஞ்சாலும் அவங்க மூலமாக லாபம் வரும். ஒரு சிலருக்கு கள்ளக்காதல் தொடர்பு வரும். உஷாராக இருங்க. மிதுன ராசினியர்களுக்கு கள்ளக்காதல் தொடர்பு அது சில இடங்களில் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி கொடுக்கும், அப்புறம் அவமானத்தை கொடுத்துரும். உஷாராக இருங்க. காதல் நிறைவேறும். காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவர்கள் காதலிச்சா பரவாயில்ல, திருமணமானவங்க இன்னொரு திருமணமானவங்களை காதலிப்பாங்க. நிறைய நடக்குது இப்போ நிறைய பேர்களுக்கு. அது அந்த குடும்பத்தையும் பாதிக்கும், உங்க குடும்பத்தையும் பாதிக்கும், எதிர்த்தரப்பு குடும்பத்தையும் பாதிக்கும். அதில் கவனமா இருங்க. ஏன்னா ராகு அது போன்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர். ராகுவின் மூலம் உங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்றால் ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரும் ராகு காலங்களில் தீபம் ஏற்றி ராகுவிற்கு கொள்ளு, கருப்பு உளுந்து, ராகு கேதுவின் தானியங்கள், ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி அந்த தேங்காயில் கருப்பு உளுந்தோம், அதாவது உளுந்த பருப்பு இல்லையா, அது கருப்பாக தோல் உரிக்காமல் இருக்கும், அதுவும் கொல்லும். இந்த 2 தானியங்கள், நவதானியங்கள் ராகு கேதுவிற்கு உண்டான தானியம். அந்த ராகு கேது மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக வேண்டும் என்றால் அது தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து எந்த தடையும், ஏன்னா பாம்பு தான் வந்து சனி பகவானோட அதிக கெடுதலை செய்யக்கூடியவர்கள் ராகு கேது. அவங்க உங்கள் ஜாதகத்தை நல்ல இடத்துல இருந்தாலும் நல்லது நிறையா பண்ணுவாங்க. ஆனால் நல்ல இடத்துல இல்லைன்னா அப்படியே தரமட்டமாக ஆகிடுவாங்க. நான் 20 வருஷமாக வீணாக போயிருக்கேன், 30 வருஷம் பாலாக போயிருக்கேன்னா அதெல்லாம் காரணம் அதுதான். நல்ல தசை வரும் பொழுது அந்த கிரகம் அமைதியாக அடங்கிவிடும். துர்க்கை அம்மனை வழிபடுவது நிறைய வெற்றிகளை கொடுக்கும். கடன் இருக்குன்னா வீடை வித்துட்டு நிச்சயமா அந்த முடிவுக்கு வாங்க. இந்த நேரம் விற்கக்கூடிய நல்ல நேரம். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், பாக்கிய சார்ந்த குரு பார்க்கிறார். குரு பார்வை, சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்காரு, ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை யோகமாக இருக்கு. ஆனால் சனி பார்வையும் உங்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறது, 10ஆம் பார்வையாக சனி பார்வை.
சுகஸ்தானத்தை பார்க்கிறது சனி பார்வை, அது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாயுகுமாராய ராமதூதாய அஞ்சனா மமவசம் குரு குரு சுவாகா என்று ஸ்ரீ ராம ஸ்லோகங்களை சொல்லி ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக, தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் தக்க வைத்துக் கொள்ளலாம். நோய் விலகும். மிதுன ராசி ஜென்ம குரு நல்லது, குரு பார்வை நல்லது. ஜென்மத்தில் இருக்கிறதுனால சில ஜென்மத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் சில பாதிப்புகளை கொடுக்கும். சனியோட பார்வை 7ஆம் இடத்துல மனைவி ஸ்தானத்தின் மேலே படுவதால், கணவன் ஸ்தானத்தின் மேலே படுவதால் கொஞ்சம் கவனமாகும். வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் வரும், அது கவனமாக இருக்கும். நல்லதே நடக்கும். மிதுன ராசி வெற்றி அடையக்கூடிய நேரம். மகாவிஷ்ணு இந்த கடவுளை கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி முருகப்பெருமானை வழிபடும் மூலமாக குடும்பத்தில் உள்ள துன்பங்கள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கும். அடுத்து தன லாபாதிபதி தெய்வங்களை வழிபடுவது, பாக்கியஸ்தானத்தை வழிபடுவது நல்லது. இப்போ தன லாபாதிபதினா உங்களுக்கு தனகாரகன் பார்த்தீங்கன்னா அன்னை பார்வதி, சந்திர பகவான் பெருமாளை வழிபடுவது, பார்வதி அன்னையை வழிபடுவது, சக்தி பராசக்தி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி இருக்காங்க மத்தியில், சமயபுரம், இது போன்ற தெய்வங்களை, அன்னை தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கெடுதல் வராமல் நன்மையே நடக்கும். மிதுன ராசினர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வரும் கிடைக்க பெருமாளும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அருள் புரியட்டும். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க.